Hey guys, welcome to Cinematics. Love Today பிரதீப் ரங்கநாதன், அனுபமா, கயடு, மிஷ்கின், ஜிவிஎம் இவங்க ஆக்டிங்ல ஓமை கடவுளே டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன்ல உருவான டிராகன் படம் ரிவ்யூ தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட பட்ஜெட் 37 crores அண்ட் ரன் டைம் 2 hours and 35 minutes. டிராகன் படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் ஸ்பாயிலர் ஃப்ரீயா பார்த்துருவோம் வாங்க. ஹீரோவான டி ராகவன் 12th பயங்கரமா படிச்சு 96% வாங்குறாருங்க. அவர் நல்ல பையன்றதாலேயே அவர் ப்ரப்போஸ் பண்ற பொண்ணு அவருக்கு நோ சொல்லிட்டு போயிடுது. இதனால காலேஜ்ல டிராகனா மாதிரி பயங்கரமா அராஜகம் அடிதறின்னு பண்ணிட்டு செம்ம கெத்தா காலேஜ்ல சுத்துறாருங்க. அதே கெத்தோட எந்த வேலை வெட்டிக்கும் போகாம காலேஜ் முடிச்சு 2 வருஷமா சுத்துறதால அவர் லவர் அனுப்பமா பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. 48 அரியரோட இருக்கிற ஹீரோ எப்படியாவது லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னு குறுக்கு வழியில ஓடுறாரு. இவர் நினைச்ச மாதிரி லைஃப்ல சக்சஸ் ஆனாரா இல்லையான்றது தாங்க இந்த டிராகன். டைரக்டர் அஸ்வத் இதை ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னரா தாங்க நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காரு. இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா சிம்பிள் ஒன்லைனர் தாங்க. பட் இவங்க அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் செமையாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம ஃபன்னா கொண்டு போயிட்டு செகண்ட் ஆஃப் டுவர்ட்ஸ் எண்ட்ல செம்ம எமோஷனலா அட்டாக் பண்ணிட்டாங்க. காமெடி போர்ஷன்ஸ், எமோஷனல் போர்ஷன்ஸ்னு எல்லா சீன்ஸுமே இன்டெப்தா தான் எழுதியிருக்காரு. பிரின்சிபல் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப், காலேஜ் அட்ராசிட்டிஸ்னு லைட்டா டான் ஃபீல் வரதாங்க செஞ்சது. பட் அதெல்லாம் மினிமம் போர்ஷன்ஸ்ன்றதால கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா ஃபீல் குட் மூட் தாங்க கொடுத்துச்சு. ஸ்க்ரீன் பிளேலையும் சரி டெக்னிக்காலிட்டிலையும் சரி அஸ்வத் செதுக்கி வச்சிருக்காருன்னு தாங்க சொல்லணும். பிரதீப் ஒன்ஸ் அகேன் பெர்ஃபார்மர்னு ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காருன்னு தெரியல, பட் ஆன் ஸ்க்ரீன்ல அவ்வளோ கன்வின்சிங்காக இருக்கு அவர் ஆக்டிங் பார்க்க. ஒரு சீனுக்கும் ஏதாவது ஒரு புது புது எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டே இருக்காருங்க. அவரோட பாடி லாங்குவேஜ் அந்த மேனரிசம்னு எல்லாமே ரசிக்கும்படி தாங்க இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் வேற மாதிரி வந்திருக்கு இவரோட பெர்ஃபார்மன்ஸ்னால. ஆனால் சில இடங்களில் லவ் டுடே பிரதீப் தாங்க பார்க்க முடியுது. அனுப்பமும் மிஷ்கனுக்கெல்லாம் நல்ல கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹர்ஷத் கான் குட்டி டிராகனா வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ்னால ஹியூமர்ல நல்லாவே பண்ணியிருக்காருங்க. ஜிவிஎம், KS ரவிக்குமார் இவங்களுக்குலாம் சின்ன ரோல் தாங்க கொடுக்கப்பட்டிருக்கு. விஜய் சித்துவையுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணிருக்கலாமோன்ற ஃபீல் தாங்க வந்துச்சு. ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரதீப் தாங்க டாப் நாட்ச். மரியம் ஜார்ஜ் ரொம்ப சட்டிலா பிளே பண்ணிட்டு லாஸ்டா ஸ்கோர் பண்ணிடுறாரு. ஹீரோயின் கயடு அவங்களுக்கான ரோலை நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. அடுத்து மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ் தாங்க படத்தோட பேக் போன்னே சொல்லலாம். சாங்ஸோட விஷுவல்ஸ் எல்லாம் செம்ம ஸ்டன்னிங்கா இருந்துச்சுங்க. பர்டிகுலரா வழித்துணைய சாங்லாம் ஃபாரின் லொகேஷன்ல நல்லா கலர்ஃபுல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் ட்ராக் எல்லாமே சீன்ஸோட எங்கேஜிங்கா இருக்க மாதிரியான மூட் தாங்க செட் பண்ணுச்சு. சாங்ஸ் மட்டும் இல்லாம மூவியுமே செம்ம கலர்ஃபுல்லா தாங்க ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு சினிமாட்டோகிராஃபர். ட்ரெய்லர் கட்ஸ்க்கு பேர் போன பிரதீப் தீராக அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான கட்ஸ் அண்ட் லுக்ஸ்லயே படத்தை கொடுத்திருக்காரு. மோரோவர் அஸ்வத் படங்கள்ல எடிட்டர்ஸ்க்கு பெருசா ஒர்க் இருக்காதுங்க. பிகாஸ் படத்துக்கு தேவையான சீன்ஸை மட்டும் எடுத்து எடிட்டிங் டேபிளுக்கு அனுப்புறது தான் இந்த டைரக்டரோட ஸ்டைல். பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளே, பிரதீப் பெர்ஃபார்மன்ஸ், லியோன் சவுண்ட் ட்ராக், ஹியூமர் அண்ட் எமோஷனல் சீன்ஸுங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் லைட்டாக ஸ்லோவாக போகுது. தென் சில படங்களோட சாயல் இருக்க தான் செய்யுது. ஓவராலாக யங்ஸ்டர்ஸ் போய் தேட்டரில் என்ஜாய் பண்ண வேண்டிய படம் தாங்க இது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த சக்ஸஸ் டேல் ஆஃப் டிராகன். சினிமாட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் டிராகன் இஸ் 8 out of 10. Thank you guys.